சிசேரியன் ஆனவுடனே எப்போ ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஃபர்ஸ்ட் டே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஏதாவது வாயில் கொடுத்துருவாங்க. அரை இட்லியோ, 2-3 பிஸ்கெட்டோ, இல்லை டோஸ்ட்டோ, இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. முடிச்சுட்டு ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், நார்மல் டயட் எடுத்துக்கலாம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல வந்து எப்பயும் சாப்பிடணும், பாதியாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க, வயிறு நிறைஞ்சு சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஸ்டமக் வந்து இன்னும் வந்து அதோட பேக் டு நார்மல் வந்துட்டாது. மெயினாக இந்த ஹார்லிக்ஸ், மில்க், இந்த ஜூஸ், மாசா, ஹை கேலரியா இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கலாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 7 டேஸ் நீங்கள் குடலை வந்து பேக் டு நார்மல் கொண்டு வரீங்க. ஏன்னா இது வரைக்கும் கர்ப்பப்பை தான் இங்கே இருந்துச்சு, குடலை ஸ்டமக் இந்த பக்கம் தள்ளி குடல்லாம் எங்கெங்கயோ அமுங்கி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேக் டு நார்மல் வரும். தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து குடல் வந்து உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ மினிமலாக சாப்பிடுங்க, கேர்டு நிறைய எடுத்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து இல்லை எனி ஃபெர்மெண்டட் பழைய சாதம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது மூணும் கட்டாயம் உங்களுக்கு தேவை, உங்க உடம்புக்கு கொஞ்சம் தேவை, மதர் ஃபீடுக்கு மில்க்குக்கும் கொஞ்சம் தேவை. ஸோ அதனால டெய்லி அதை கொஞ்சம் கட்டாயம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அது ஜூஸாக சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஜூஸ்ல கம்ப்ளீட்டாக சத்து கிடையாது. ஒன்லி ஃபுல் வெஜிடபிள்ஸ் இஸ் பெட்டர்.